வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சொந்தி ஸ்ரீ லக்ஷ்மணா ஜோதிட ஆராய்ச்சி மையம். நம்ம நேற்று கரணங்களோட வகைகளையும் கரணங்களோட அறிமுகத்தையும் பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம இன்றைக்கி கரணங்களோட விரிவான குணாதிசயங்களை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு கரணத்தை பற்றியும் அதோட குணாதிசயங்களை பற்றியும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பவம் கரணங்கிறது பார்த்திங்கன்னா இவங்க எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க. நல்ல துணிச்சலான ஆட்களாக இருப்பாங்க. சமூகத்தில் பெரிய அந்தஸ்தை பெறக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. இவரோட சொல் அதிகாரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சொல் அதிகாரம் மிக்கவங்களா இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதோட குறியீடுன்னு எடுத்துக்கிட்டா சிங்கத்தோட குறியீடு தான் இந்த பவம் காரணத்துக்கு உண்டான குறியீடாக வருது. ஸோ சிங்கம் மாதிரி இவங்க ரொம்ப தனித்துவமாக இருக்கக்கூடிய ஆட்கள். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா பாலவம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும். எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும், எல்லாத்துக்கும் வழி நடத்தி கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இயற்கையாக இவங்களுக்குள்ள அந்த குணம் இருக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்களாக இருப்பாங்க. இதோட குறியீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புலியோட தன்மையை ஒத்து இவங்க இருப்பாங்க. அடுத்த பார்த்திங்கன்னா கௌரவம் பார்த்திங்கன்னா இவர்கள் ஒரு செயலில் இறங்கினால் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. சரிங்களா? ஒரு செயலை செய்யணும்னு முடிவு பண்ணி இறங்கிட்டாங்கன்னா அது முடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க, தவிர அதை விட்டுட்டு போக மாட்டாங்க. பாரம்பரிய கலையிலலாம் இவங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? பாரம்பரிய கலை விஷயங்கள் இந்த ஒயிலாட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் அவங்க ரொம்ப நாட்டமாக இருப்பாங்க, ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். கௌரவத்தோட குறியீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்றி. அடுத்து பார்த்திங்கன்னா தைதுளையோட குறியீடு கழுதை. இவர்கிட்ட வீடு ஆடம்பரம் இருக்காது. ரொம்ப எளிமையாக தான் இருப்பாங்க. ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க. கடின உழைப்பை மட்டுமே நம்புவாங்க. ரொம்ப உழைப்பு மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. நிலையான வருமானத்தை உருவாக்குறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ நிரந்தரமான ஒரு வருமானம் அப்படிங்கிறத உருவாக்கிக்கிறதுக்கு இவங்க கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. அதில் ரொம்ப வல்லவராகவும் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு பயன்படுத்தும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாழ்க வளமுடன். நமஸ்காரம்.